இப்போ ஈரானுக்கு பின்னாடி இருக்க பலம் வாய்ந்த சக்தி யாருன்னா இப்போ சீனா. சீனா? ஆமா, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி போட்டாங்க. அப்படியா? ஆமா ஆமா ஆமா, நீ தொட முடியாது அவ்வளவு சீக்கிரமா. சீனா ஈரான் என்ன மாதிரியான தொடர்பு? காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்துட்டு அவனுடைய ட்ரேட் அவன் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்றான். ஓகே. சீனா இவன் வந்துட்டு கொடுக்குறான், எடுத்துக்கோ கேஸ் எடுத்துக்கோ. இப்ப இந்தியாவுக்கு கேஸ் தான் இல்லையா ஈரான். அமெரிக்காவை எதிர்க்கணுங்கிறதுக்காக வரக்கூடிய கூட்டணியான்னு கேக்குறேன். இல்ல அது இல்ல, பொருளாதார ரீதியாகவும் அது தேவையில்லை. இப்போ இந்தியாவுக்கு கொடுத்தா அந்த வாய்ப்பை, இந்தியா வந்துட்டு என்ன பண்ணிச்சு, அமெரிக்கானுடைய ப்ரெஷர்ல வந்துட்டு ஈரான் கிட்ட கேஸ் எடுத்துட்டு வருது. 7 பில்லியன், அது $700 கோடி. அது இந்தியா ஒப்பந்தத்தை கைவிட்டுருச்சு. கைவிட்ட உடனே அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டான் சீனாக்கு. சீனா கொடுத்துட்டா சீனாவோட ஒரு நட்புக்கு போயிட்டான். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லி பேசினான். மோடி அப்படியே, அதாவது அமெரிக்காவோட நீ இருக்கிறான்னா அமெரிக்காவுடைய நண்பன்னா அமெரிக்காவுடைய எதிரி உனக்கு எதிரி. இப்ப நமக்கு தேவையில்லாத பிரச்சனை இது. ஆமா, நமக்கு பக்கத்துல இருக்க சீனாவை தேவையில்லாம நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பேசுறாரு ஜெய்சங்கர். எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா சும்மா உதட்டளவு வாய்வு போச்சாரம் அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா நீ ஈரான் கிட்ட நம்ம கேஸ் வாங்கிருக்கணுமே, அது நமக்கு லாபமும் கூட. ஆமா, பக்கத்துல இருக்கிறான் அவன். டாலர் வாங்க கூடாதுன்னு ஒரு போர்ட்டை வேற கொடுத்துறான், நீ டெவலப் பண்ணி வச்சுக்கோன்னு. அங்கேருந்து பொசுக்குன்னு இப்படி வந்துடலாமே மும்பை ஹைக்கு வந்துட்டு இப்படி மும்பைல எடுத்தாந்துட்டு இறக்கிக்கலாமே. எல்லாம் புஷ்.